நாட்டின் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டிற்கான 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்றது. விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற மோகன்லாலுக்கு அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டு தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து மோகன்லால் வாழ்க்கை குறித்து குறும்படம் ஒன்று திரையிடப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருதை ஜவான் படத்திற்காக ஷாருக் கானும் 12th ஃபெயில் படத்திற்காக விக்ராந்த் மெஸ்ஸியும் பெற்றுக் கொண்டனர். நடிகை ராணி முகர்ஜி சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றார். உள்ளொழுக்கு படத்தில் நடித்த சிறந்த துணை நடிகை விருதை ஊர்வசி பெற்றார். ஊர்வசி ஏற்கனவே அசுவன்றே அம்மா என்ற படத்திற்கான சிறந்த துணை நடிகை விருதை வென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறந்த தமிழ் படம் மற்றும் சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருதுகளை பார்க்கிங் படம் வென்றது. அப்படத்தில் நடித்த எம்.எஸ். பாஸ்கர் சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றார். இந்த நிலையில் பார்க்கிங் படத்தின் தயாரிப்பாளர் ஷினிஸ், இயக்குநர் ராம்குமார் பாலகிருஷ்ண மற்றும் எம்.எஸ். பாஸ்கர் ஆகியோர் தேசிய விருதுகளை பெற்றனர். தேசிய திரைப்பட விழாவில் வாத்தி திரைப்படத்திற்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை ஜி.வி. பிரகாஷ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இருந்து பெற்றுக் கொண்டார்.